ப்ளீட் பண்ண சாரியை எப்படி வியர் பண்ணணும்னு சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க நார்மலா சாரி வியர் பண்ற மாதிரி இந்த எண்ட டக்கிங் பண்ணணும். சோ இந்த பல்லுவை சென்டர் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பல்லுவை விட்டுட்டு மேல போடுற முந்தானியை ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு வரணும். முந்தானி பின் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்க ஒரு பின் பண்ணியிருப்போம், அந்த பின்னை இந்த சென்டர் பாயிண்ட்ல பின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்புறம் இங்க இருந்து எடுத்துட்டு வந்து சைட் ஃப்ளீட்ஸ் வைக்க போறோம். நெக்ஸ்ட் இங்க ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் பல்லு டக்கின் பண்ணணும். ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் இல்லாம நார்மல் ஃப்ளீட்ஸ் வச்சாக்கா கீழே இருக்க பின்ஸை ரிமூவ் பண்ணணும். சைட்ல கவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பின் பண்றதை விட கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஒரு சைட்ல பின் பண்ணீங்கன்னாவே ஃபுல்லா கவர் ஆயிடும். இன்னும் உங்களுக்கு கவர் ஆகலன்னு நினைச்சீங்கன்னா ஃப்ளீட், இந்த ஃப்ளீட் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க ஃப்ளீட் எடுத்துட்டு வந்து இங்க பின் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சைட் ஃபுல்லா கவர் ஆயிடும். இந்த இடத்துல லூஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சாரி வியர் பண்ணும் போதே இப்படி வச்சு வியர் பண்ணுங்க. இப்படி வச்சு பின் பண்ணிட்டு இதை இழுத்து விட்டீங்கன்னாவே டைட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இன்னமும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் போடுறேன்.